கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 143 அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைய நாளில் தேவஜனங்களாகி நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கிறோம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன்பதாக அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இப்படி அநேக காரியங்களில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவன் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா, அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் அக்செப்ட் பண்ணி நம்ம கேட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அப்படியே செய்யணும் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வேதத்தின் பிரகாரம் அது சரியான ஒரு அனுபவம் அல்ல. நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நியாயமான காரியம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். என்னதான் ஆண்டவருடைய ஜனம்னு சொல்லியும் நம்ம இந்த காரியத்தை இவ்வளவு நாள் அறிந்து கொள்ளாமல் தான் ஜெபித்திருக்கிறோம். நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் அப்படியே கேட்டு அப்படியே செய்யணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம 99% தேவஜனங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய தாவீதை கொண்டு ஒரு பிரதானமான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். இந்த வசனத்தின் துவக்கம் நாம் சரியாக செய்கிறோம். ஆனால் இந்த வசனத்தின் முடிவாகிய 2வது பகுதியை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம விண்ணப்பம் பண்ணுறோம் தெரியுமா, அந்த விண்ணப்பத்தில் ஆண்டவர் கேட்பார். ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், எவ்வளவு காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் விண்ணப்பமாக ஏறெடுத்தாலும் ஆண்டவர்கிட்டேருந்து வர பதில் எப்படி இருக்குன்னா அவருடைய உண்மையின்படியும் அவருடைய நீதியின்படியும் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது எது தேவனுடைய பார்வையில் நீதி, எது தேவனுடைய பார்வையில் உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அநேக நேரங்களில் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்முடைய சுயம் எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் கூட என்ன பண்ணுவார்? ஒரு பட்டணத்து ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவோட சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை, எலியாவை போல நாங்களும் வானத்திலிருந்து அக்னி இறக்கி இந்த ஜனங்களெல்லாம் அழித்து போடுவது நமக்கு சுத்தமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது எதை உணர்த்துது? அவங்களுக்கு அந்த காரியம் நியாயமாகப்படுது, ஆனால் ஆண்டவருக்கு அது நியாயமா? ஆண்டவருடைய பார்வையில் அது உண்மையும் நீதியுமா இருக்கா? ஆண்டவருக்கு அது சித்தமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விண்ணப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபமாக ஏறெடுக்கிற காரியங்களும் இப்படி தான் இருக்குது. நம்ம விண்ணப்பமாக ஏறெடுக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் எல்லாமே ஆண்டோடைய பார்வையில் நீதியாக இருக்கா? நம்ம கேட்குற எல்லாமே ஆண்டோடைய சித்தமாக இருக்கா? நம்ம கேட்குற எல்லா காரியமும் ஆண்டோடைய உண்மைக்கு உட்பட்டதாக இருக்கா? இல்லை நம்முடைய சுய விருப்பமா, சுய எண்ணங்களை நம்ம நிறைவேற்ற கேட்குறோமா? இந்த நாளையும் கர்த்தர் தேவஜனங்களாகிய நமக்கு அதை எச்சரித்து உணர்த்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற அவருடைய தாசனாகிய தாவீதை போல இந்த ஜெபத்திற்கு உட்பட்டவர்களாய் மாற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விருப்பமும் அதானே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்கணும்னு நிச்சயமாக அவர் கேட்பார். ஆனால் தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற பதில் அவருடைய நீதியின்படியும் அவருடைய உண்மையின்படியும் தான் வரும். மறு உத்தரவு தேவனிடத்திலிருந்து அவருடைய நீதிக்குட்பட்டதாய் அவருடைய உண்மைக்குட்பட்டதாய் தான் நிச்சயமாக இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானாக இருந்தாலும் கேட்பதும் விண்ணப்பமாக ஏறெடுப்பதும் ஜெபிப்பதும் தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால் மாத்திரமே அது அப்படியே வெளிப்படும். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் தேவன் கேட்கிறார். மறு உத்தரவு அவருடைய நீதியின்படியும் உண்மையின்படியும் வரும். இதை ஏற்றுக்கொண்ட தேவஜனங்களாய் தேவன் தருகிற மறு உத்தரவு அவருடைய நீதிக்குட்பட்டது, அவருடைய உண்மைக்குட்பட்டது, அவருடைய சித்தத்திற்குட்பட்டது. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட தேவஜனங்களாய் அவருடைய நீதியின்படி அவருடைய உண்மையின்படி அவரிடத்திலிருந்து மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு அவரிடத்தில் ஜெபிப்போம், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். அவருடைய நீதியான உண்மையான மறு உத்தரவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற நீதியும் உண்மையுமான மறு உத்தரவு நம்முடைய வாழ்க்கையை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நிச்சயத்தோடு அவருடைய சித்தத்துக்குட்பட்டு வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்கிற நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.